ஒரு கிராமத்தில் ஒரு திருடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு இரவு அவன் திருட வேண்டும் என்று முடிவு செய்து அருகிலுள்ள ஊருக்கு புறப்பட்டான். அவன் வயலின் நடுவே சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு மனிதன் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அதை பார்த்தவுடன் அவன் மிகவும் பயந்து ஓரமாக பதுங்கி மறைந்தான். அந்த மனிதன் அசையாமல் நின்று கொண்டே இருந்தான். எந்த வழியில் போவது என்று திருடன் குழப்பமடைந்தனர். நெடுநேரமாகியும் அந்த மனிதன் நகரவில்லை. வேறு வழி இல்லாததால் தன்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவனை நோக்கி நடந்தான். சற்றும் தாமதிக்காமல் அந்த மனிதனை தலையில் பலமாக அடித்தான். மீண்டும் மீண்டும் அடித்தான். ஆனால் அந்த மனிதன் எந்தச் சத்தமும் போடவில்லை. அவன் எதிர்த்து போராடவும் இல்லை. அவன் ஓடவும் இல்லை. இதைக் கண்ட திருடன் ஆச்சரியப்பட்டான். இவன் யார்? ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைத்தான். அவன் அருகில் சென்று மெதுவாக அந்த மனிதனை தொட்டு பார்த்தான். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. அது மனிதன் இல்லை, மரமும் இல்லை. ஒரு சோளக்கொல்லை பொம்மைதான்.